எதாச்சியா கோயில் போய் விளக்கு போட்டு வந்துடலான்னு கிளம்புன எங்களுக்கு காட் வேற ஒரு பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்பவும் போல வெளியே இருந்த கடையிலேயே விளக்கு வாங்கிட்டு இருந்த டைம்ல உள்ள பயங்கரமான சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. என்னவா இருக்கும்னு வேகமா போய் எட்டி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஆடி போறதுக்காக விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்குன்னு. பட் அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்றதுனால வாங்கி வச்சிருந்த விளக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிக்கடி வந்து விளக்கு போடுவோம். பட் இப்பெல்லாம் என்னமோ தெரியல, வெளியே அங்க எங்கன்னு போயிடுறதுனாலயே விளக்கு போடுறது ஒரு 2 மாசமாவே மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னதான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டாலும் மனசுக்கு அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. கரெக்டா சாமி கும்பிட்டு முடிச்சோடனே பரிசு குட்டி நம்ம விபியை போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இப்ப இவன் இழுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா விளக்கு பூஜையில அவன் அக்காவும் பெரியமாவும் உட்கார்ந்துருக்காங்க. சரின்னு அங்க போனா நம்ம ஆறுக்குட்டி பாருங்க கியூட்டா பாவாடை சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கு. அங்க இருந்த சாமிக்கு சூப்பரா வளையல் அலங்காரம் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருந்து மஞ்சள் கயிறு வளையலும் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையேன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள திரும்பவும் கூப்பிட்டு அங்க வச்சிருந்த கிஃப்ட ஒவ்வொரு விளக்குக்கும் வைக்க சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, என்னதான் விளக்கு பூஜையில நான் உட்காரலனாலும் அதுல கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே பிளஸிங்ஸா தான் பாக்குறேன்.